இந்தூரிலிருந்து வந்த டாக்டர் பாண்டே பகவானை சில கேள்விகள் கேட்டார். ஆத்மா அனுபவம் கூற அனுபவ சாத்தியமான ஒரு வழியை பகவான் காண்பித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். எனக்கு ஆத்மா அனுபவம் வர்றதுக்கு பகவான் ஒரு சரியான வழியை காண்பிக்க வேண்டும். நமக்கும் அதே கேள்விதான் இருக்குது. எல்லாருடைய கேள்வி பகவான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரு மனிதன் கண்ணை கட்டி அவனை சிலர் எங்கேயோ கொண்டு போய் விட்டு விட்டனர். அவன் அங்கிருந்து வழி மீது வருபவர்களை எல்லாம் விசாரித்து விசாரித்து மீண்டும் தனது இடம் வந்து சேர்ந்தான் என்று உபனிஷத்தில் கூறப்படுகிறது. அவ்வாறேதான் தன்னை மறந்து வெளிமுகத்தை வெகு தூரம் வந்து விட்டவனும் நல்லோர் பெரியோர்களை விசாரித்து விசாரித்து தனது இருப்பிடம் வந்து சேருகின்றான். என்னன்னா, நம்மளுடைய இருப்பு உணர்வு, நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் என்னன்னு நமக்கு தெரியாம அங்கதான் இருந்தோம். எப்படியோ நமக்கு கண்ணை கட்டிட்டு நம்ம வீட்டை விட்டு எங்கேயோ போய் வழி தவறி மாறி காட்டுக்குள்ள போய் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டோம். ஆனா நமக்கு அடையாளம் மட்டும் தெரியுது. இது என் வீடு கிடையாது, நான் இருக்கிறது என்னோட இது கிடையாது, என் இடத்துக்கு போனோம், எங்கெங்க வழின்னு வழியில இருக்கவங்களை எல்லாம் கேட்டு எப்படியோ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கு வந்து சேருவது போல நம்ம மெய் உணர்வு விழிப்புணர்வு தான் நம்மளுடைய சுயநிலை என்பது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. தேனை ஒரு தடவை சுவைச்சிருந்தீங்கனாலே திருப்பி எத்தனை வாட்டினாலும் தேனுன்னு சொன்னாலே அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும், தேனுடைய சுவை. அது போல நமக்கு நம்மளுடைய சுயமான ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதனாலதான் அந்த ஆனந்தம் எங்கே இருக்கின்றது? பணத்திலே இருக்கின்றதா? பொருளிலே இருக்கின்றதா? அந்த சுகம் உடலிலே இருக்கின்றதா? அப்ப சுகத்தை தேடி தேடி வெளியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பொருளிலும் நாம் ஏதோ ஒரு சுகத்தில் இருந்தோம், அந்த சுகத்தை நான் இழந்து விட்டேன், அந்த சுகம் எனக்கு மீண்டும் மீண்டும் அந்த சுகம் எங்கே கிடைக்கும் என்று வெளி உலகத்திலே தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அதற்காக வீடு வாங்குகிறோம், காரு வாங்குகிறோம், கல்யாணம் செய்கிறோம், குழந்தை பெற்றுக் கொள்கின்றோம், அல்லது ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்கின்றோம். ஆனால் எதற்காக? நான் சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. என்ன சுகம்? அது எந்த சுகம் என்று தெரியவில்லை. நான் சுகமாக இருக்க வேண்டும், அது இதிலே கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன், அதனால் இதை நான் செய்கின்றேன். 60-70 வயது ஆனதுக்கு பின்புதான் யோசிக்கின்றோம், இதுல சுகம் கிடைக்கும்னு நான் இவ்வளவு காரியம் செஞ்சேன், ஆனா இப்ப வரைக்கும் அதுல முழுசா நான் நினைச்ச மாதிரி சுகம் கிடைக்கலையே அப்படின்னு தேட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? ஓஹோ, இந்த வெளி உலகத்துல எல்லாம் சுகம் இல்லை போல இருக்கு, அப்ப கடவுளை கும்பிடுவோம் அப்படின்ட்டு கோயில் குளமா போறோம். அங்கேயும் நமக்கு என்னடா ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு. சரி, பூஜை எல்லாம் பண்ணியாச்சு, விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு, பஜனை எல்லாம் பாடியாச்சு, எல்லா விஷயமும் பண்ணியாச்சு, இன்னமும் எனக்கு குறைவா இருக்குது. வெளி உலகத்துல பணம் இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்கு, எனக்கு தேவையானது எல்லாம் இருக்கு, இன்னமும் எனக்கு ஏதோ குறைவா இருக்கு. சரி, தியானத்துக்கு போலாமா, யோகத்துக்கு போலாமா, அங்கேயும் போறோம், அதுவும் கொஞ்சம் காலம் பண்றோம், ஆனா அதுவும் எனக்கு முழுமையா தரலையே. இங்க இருக்கிற முக்காவாசி பேர் வந்து இந்த மாதிரி பல இடங்கள் போயிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்? போன ஒரு இடத்துலயே முழுமை பெற்றிருக்க வேண்டியதானே. ஆனா எங்கேயோ நான் நினைச்ச மாதிரி, எங்கேயோ எனக்குள்ள ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறேன், அது எங்கேயோ கிடைக்க மாட்டேங்குது. அதை தேடி தேடி ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம அந்த உள்ளார்ந்த சுகம் எங்கே நான் விட்டேன், அது எனக்கு வேணும் என்று தேடுகிறோம். அதான் பகவான் இங்க சொல்றார். தன்னை மறந்து வெளி முகத்தே வெகு தூரம் வந்து விட்டோம். நம்மளுடைய இடத்தை விட்டு, நம்மளுடைய வீடை விட்டு ஜென்ம ஜென்மமா பிறந்து 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 குடும்பத்துக்காகவே வாழ்ந்துடுறோம். பணத்துக்கோசரமே பல ஜென்மம் போகுது, பேர் புகழுக்கோசரமே பல ஜென்மம் போகுது, உடல் ஆசைக்கே பல ஜென்மம் போகுது, மற்றவங்களுக்கோசரம் வாழ்றதுக்குன்னே பல ஜென்மம் போயிடுது. இந்த மாதிரி பல ஜென்மம் போய் நம்ம வந்த இடம் போன இடம் தெரியாம எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது, அங்கங்க வழியில எங்கேயோ நாங்க வந்தங்க, எங்கேயோ நான் கிளம்புனங்க, எங்க வந்தேன்னு தெரியலைங்க, நான் திரும்பி போறதுக்கு வழி சொல்லுங்கும் போது, நமக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ணி பண்ணி டயர்டான போதுதான் நம்ம கண்ணில் சில பேர் வராங்க. நீ இப்படி போகணும்பா, நீ அந்த ஊர் அதுன்னா நீ அங்கதான் போகணும், நேரா இங்க இருந்து போ, வலதுபுறமா போ, இடதுபுறமா போ, அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அங்க இருந்து அந்த மலையில ஏறி இறங்கு, அங்க ஒரு பாலைவனம் வரும், அதுக்கு அடுத்து ஒரு ஆறு வரும், அந்த ஆத்தை கடக்கணும், அதுக்கு அடுத்து ஒரு 7
மலை வரும், அந்த 7 மலையை கடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செங்கடல் வரும், அந்த செங்கடலை கடந்து நீ திரும்பும் பொழுது நீ சொல்லக்கூடிய அந்த இடம் வரும். நம்ம கேட்கும் போது தலை சுத்தும். ஆனா வழி சொல்றதுக்காச்சும் ஒரு ஆள் இருக்காங்க. அது போலதான் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து அதுல சுகம் என்று தேடி தேடி துக்கத்தை அதிகமாக நாம் அனுபவித்த காரணத்தினால் நமக்கு இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டா போதுங்கிறதுக்கோசரம் எங்கேயாவது ஞானிகள் கிடைப்பாங்களா, ஆன்மீக குருமார்கள் கிடைப்பாங்களா, நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா, நமக்கு சரியான வழி எங்கன்னு கிடைக்காதான்னு ஒவ்வொரு குருமார்களா பாக்குறோம். ஒவ்வொரு குருமாரா விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போறோம். 4 மாசம் போறோம், 6 மாசம் போறோம், 2 வருஷம் போறோம். ஆஹா இது சரியில்லை, ஆஹா இது சரியில்லை, இங்க கிடைச்ச மாதிரி இல்ல. இதுல எல்லாம் என்னன்னா எனக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எங்கேயுமே இல்ல. நீ போய் எங்க வேணுமோ அதை ஃபிட் பண்ணிக்கணுமே தவிர நமக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டிங்ஸான ஒரு ஆன்மீகமான ஒரு இடம் எதுவுமே தெரியலையே. நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்மீகம் வேணும்னா நீங்க தான் உருவாக்கணுமே தவிர இருக்கிற ஆன்மீகத்துல நம்ம எப்படி அடாப்ட் ஆகிக்கிறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர எது மெஞ்ஞானம் எது உண்மையோ அதுலதான் நீங்க அடாப்ட் ஆகணுமே தவிர எனக்கு ஏத்த மாதிரி உண்மையை கொஞ்சம் இப்படி இருந்தா உண்மை நல்லா இருக்குமே அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கவே, அது நம்மளுடைய கற்பனை தானே தவிர நிஜத்துல அது கிடையாது. சோ நல்லோர்கள் பெரியோர்களை விசாரித்து தனது இருப்பிடம் வந்து சேர்கிறான். அப்ப மெஞ்ஞானிகளை ஆத்ம ஞானிகளிடம் சென்று அவர்களின் உபதேசத்தை பெற்று அவர்களின் வழிகாட்டுதலின்படி வாழ்ந்து தனக்குள்ளே தியானத்தினாலேயோ யோகத்தினாலேயோ ஜபத்தினாலேயோ பூஜையினாலேயோ மனதை சாந்தப்படுத்தப்பட்டு அந்த சாந்தமான மனதினால் விசாரம் செய்து தன்னைத்தான் அவன் உணர்கின்றான். அவன் தன்னைத்தான் உணர்வதற்கு வரைக்கும் ஒரு உதவி தேவைப்படுகிறது வெளியிலே இருந்து. அது குருமார்களாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒன்ஸ் உங்க இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் குருமார் தேவையில்லை. அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் வழி. இடத்துக்கே போயிட்டதுக்கு அப்புறம் அவரை மேல நினைச்சு நமக்கு ஒரு நன்றி உணர்வு தான் வரும். அப்படியே எனக்கு கொண்டு வந்து சேர்த்தி விட்டீங்கப்பா, ரொம்ப நன்றி. அதனால வாழ்க்கைக்கு குரு தேவையா அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆத்ம ஞானத்துக்கு குரு கண்டிப்பா தேவை. அப்ப இங்க என்ன பதில் சொல்றாரு? அவர் கேட்ட கேள்வி என்ன? ஆத்ம அனுபவம் ஊற அனுபவ சாத்தியமான ஒரு வழியை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. பகவான் இன்டைரக்டாவும் டைரக்டாவும் என்ன சொல்றாரு? ஒரு குருவை போய் தேடு, ஒரு குருவிட்ட போய் சேரு, அவர் உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கரெக்டா கொடுப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர். நல்லது.